ஸ்ரீ ரேவா காண்டம் 102ஆம் அத்தியாயம். மன்மத ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் மன்மதேஸ்வர தீர்த்தத்தின் மகிமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் ஒருவன் தேவர்கள் அனைவராலும் வணங்கப்பட்டு மன்மதேச தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அரசே, புனித நீராடுவதால் மட்டுமே அந்த மனிதன் யமனின் உலகத்தை காண மாட்டான். பாண்டுவின் மைந்தனே, குழந்தை இல்லாத ஒரு பெண் அங்கே புனித நீராடினால் தன் விரதங்களின் உண்மை உள்ளவனும் உறுதி உள்ளவனுமாகிய ஒரு மகனை பெறுகிறாள். அரசே, அங்கே புனித நீராடி தூய்மையாகவும் மனக்கட்டுப்பாட்டுடனும் இருந்து ஓர் இரவு விரதம் இருப்பவன் 1000 பசுக்களை தானமாக அளித்த பலனை பெறுகிறான். தீர்த்தங்களின் அரசன் ஒருபோதும் நிகழாத வகையில் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவன். அரசனே, 3 இரவுகள் விரதம் இருப்பவன் 1,00,000 பசுக்களின் தானத்தின் பலனை பெறுவான். பக்தன் நடனத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பரமேஸ்வரன் வாய்ப்பாட்டு மற்றும் வாத்திய இசையின் ஒலிகளாலும் இரவில் விழித்திருப்பதனாலும் மகிழ்கிறான். மன்மதேஸ்வரன் என்றழைக்கப்படும் மகாதேவனை நான் இரவு பொழுதிலே கண்டேன். யமன் கோபம் கொண்டாலும் அவனால் எதுவும் செய்ய இயலாது. ஒரு நல்ல மனிதன் எல்லாவற்றையும் நல்லதாகவே காண்கிறான். சம்புமூர்த்தி காமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். எனவே அரசனே, அவர் போற்றப்படும் ஆசைகளை அருள்பவர். மன்மதேஸ்வரன் பூமியிலிருந்து தேவலோக பாதைக்கு நீண்டு செல்லும் ஒரு படிக்கட்டு. பரதனின் மைந்தனே, இங்குள்ள சிறப்பு அந்தி வேளையில் சார்த்தம் செய்வதில் உள்ளது. சமைத்த உணவை தானமாக அளித்தால் மகா அரசனே, ஒரு சிறந்த பலன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அனைத்தும் உமது பக்தியின் காரணமாகவே உமக்கு விவரிக்கப்பட்டுள்ளன. பரதனின் வழி தோன்றலே, மன்மதேஸ்வரர் சமுத்திரம் சூழ்ந்த பூமி முழுவதும் பிரசித்தி பெற்றவர். பாண்டுவின் மைந்தர்களில் சிறந்தவரே. பக்தர்களே, சித்திரை மாதத்தின் வளர்பிறையில் வரும் 13ஆம் திதி பசுக்களை தானமாக அளிக்க வேண்டும். ஒரு பக்தன் புலன்களை நன்கு கட்டுப்படுத்தியபடி அங்கு சென்று இரவில் தெய்வத்தின் முன் விழித்திருந்து, மகா அரசனை, பக்தியுடன் நெய்யுடன் தெய்வத்திற்கு ஒளி சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பலன் பக்தன் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி ஒன்றுதான். 102ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.